நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். மியூசிக் டைரக்டர் வரலாறு தமிழ் சினிமாவில் எம்எஸ்வியிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ், அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம இவரை சொல்லலாம், ஆதித்யன் மியூசிக் டைரக்டர் இடையில ஒருத்தர் வந்தார், சிற்பி சொல்லலாம், தேவா சார் சொல்லலாம், வித்யாசாகர் சொல்லலாம், எஸ்ஏ ராஜ்குமார், இப்படி பெரிய லிஸ்ட் நீங்கள் போட்டே போகலாம். இவர்கள்லாம் சினிமாவில் எப்படி வந்து தங்களை மியூசிக் டைரக்டர் நிறுத்தினாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் அவங்களுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்றைக்கி ஏஐ சப்போர்ட்டில், ஜிபிடி சப்போர்ட்டில் நம்ம நிறைய மியூசிக் பண்ணிடலாங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஓரளவுக்கு மியூசிக் தெரிஞ்சவங்களாம் மியூசிக் பண்ணக்கூடியன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆனால் மியூசிக் டைரக்டராக தன்னை வெளிப்படுத்தி எனக்கு பயங்கரமான திறமை இருக்குன்னு அதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு வேட்கை உள்ளவர்களுக்கு சொல்லக்கூடிய வழி என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு மியூசிக்கே தெரிந்தாலும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும், நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஏதோ ஒன்று இருப்பீங்களே, ஒன்று நீங்கள் எதர் கித்தார் வாசிப்பீங்க, இல்லை கீபோர்டு வாசிப்பீங்க, இல்லை ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, இப்படி உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்க்கக்கூடிய திறமை இருக்கும், உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுங்க.